நீங்க எந்த விதை ஈரம் இல்லையோ அந்த இடத்தில் வீரியம் குறைந்து அந்த விதை முளைக்காது. ஒரு விதை முளைத்திருக்கிறது என்று சொன்னால் ஈரம் உள்ள இதயம் இதோ இருக்கிறது. நீங்க கொஞ்சம் வசதி கவுன்சிலர் பையனை நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ஊர்ல எவ்வளவு அட்ராசிட்டி. 4 செயின் கழுத்தெல்லாம் போட்டிருக்கான், 7 மோதிரம் மிருதங்க வாசிக்கிறது மாதிரியே வச்சிருக்கான். இந்த பாருங்க அவர் பையன் எத்தனையோ எவ்வளவு கோடிகளுக்கு சொந்தம், எத்தனையோ அதிபதிகளுக்கு சொந்தம். இவர் ஒரு பக்கம், சத்யா ஒரு பக்கம் அப்படின்னா நம்ப முடியாது. எப்படி ஒரு குழந்தையை வளர்த்தெடுத்திருக்கிறார் பார்த்தீங்க. இதுக்காகவே இறைவனுக்கு அவர் நன்றி சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு வார்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுவும் கால சூழ்நிலையில் எதெல்லாம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை நீங்க உள்ள நுழைஞ்சு பார்த்திருப்பீங்க. நான் என் பொண்ணு காலேஜில் சேர்க்கும் போதா வந்து பார்த்தேன், அப்படியே வியந்து போயிட்டு. 300 ஆண்டு கனவை 30 ஆண்டில் நிறைவேற்றிருக்கிறார் வேந்தர். பிரிட்டிஷ் காலத்தில் லண்டன்ல பகுதியெல்லாம் போனா 300 ஆண்டுகள் தான் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, நிகர்நிலை பல்கலைக்கழகம் உருவாக்க முடியும். வானுயர்ந்த கட்டிடம், அப்படி ஒரு டிசிப்ளின். எங்கு பார்த்தாலும் மாணவ செல்வங்களுடைய பட்டாம்பூச்சி சிறகடித்து பறப்பதை போற ஆசை. நான் வாரம் இல்ல ஒரு 10 நாட்களுக்கு ஒருவரை ஹாஸ்டல்ல என் பொண்ணை பார்க்கறேன்னா ரொம்ப வாஞ்சியோடு நான் திருப்பி காலேஜுக்கு போற மாதிரி வருவேன். ஏன்னா இந்த பிள்ளைங்க எல்லாம் பார்க்கறது, உள்ள போறது, பார்த்துட்டு 1 மணி நேரம் இந்த கேம்பஸ்ல செலவழிக்கிறதே அவ்வளவு ஒரு இன்பத்தை தருகிறது என்று சொன்னால் இதை உருவாக்கியவர்களுக்கு எவ்வளவு இன்பத்தை தரும்.